எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கனி. நான் இப்போ சொல்ல போறது ஒரு குட்டி கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு. அவர் இரவுல தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு என்னன்னா, அவருடைய வாயில இருக்கிற பற்கள் எல்லாமே விழுந்து அவர் பொக்கை வாயா ஆயிட்டதா அவருக்கு ஒரு கனவு வருது. காலையில எழுந்த உடனே என்ன இது அபசகுணமா ஒரு கனவு இருக்கே, இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஜோசியரை கூப்பிட்டு ஜாதகத்தை பார்த்து சொல்றாரு. அதை பார்த்து அவர் கணிச்சு என்ன சொல்றாருன்னா, ஜோசியர் சொல்றாரு ராஜா கிட்ட, உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே சீக்கிரமா இறந்து போயிடுவாங்க, அவங்களுக்கு அப்புறம் நீங்க தான் கடைசியா இறந்து போவீங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அந்த ஜோசியரை தூக்கி சிறையில போட்டுறாரு. அதே மாதிரி இன்னொரு ஜோசியரை கூப்பிட்டு இதுக்கு என்ன பலன், ஏன் இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னு கேக்குறாரு. அப்போ அந்த ஜோசியர் என்ன சொல்றாருன்னா, ராஜா எதுவுமே இல்ல, உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கு, உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார விட உங்களுக்கு தான் நீண்ட ஆயுள் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. உடனே அவருக்கு பொண்ணு பொருளும் அள்ளி கொடுக்குறாரு. சொல்ல போனா ரெண்டு ஜோசியர் சொன்னதுமே ஒண்ணுதான். முதல் ஜோசியர் சொன்னது எது தவறான விஷயமோ அதை முன்னாடி சொன்னாரு, எல்லாருமே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு நெகட்டிவா சொன்னாரு. ஆனா ரெண்டாவது ஜோசியர் சொன்னது உங்களுக்கு நீண்ட ஆயுட்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா சொன்னாரு. நம்ம சொல்ற விஷயத்த வச்சும் நம்ம சொல்ற கருத்தை வச்சும் தான் மத்தவங்க நம்மளுக்கு கொடுக்குற மரியாதையும் மதிப்பும் இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு